பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 139ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நம்ம எவ்வளவோ ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு அந்த தேவை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய தேவைகளுக்கு எல்லாவற்றிற்குமாக நாம் ஆண்டவரிடத்திலே போய் நிற்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எல்லா காரியத்துக்குமாக ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தோடு சேர்த்து ஒரு ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறோம்? ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்து என்ன செய்யணுமோ அதை என் தேவன் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தினந்தோறும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என் இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதை பாருங்க ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய வழி, இல்லை என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற சூழ்நிலைமையிலே என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என்னை வேதனைக்குள்ளாக தள்ளுகிற வழி ஏதாவது இருக்குதாங்கிறத பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் இப்படி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை பாருங்கள். ஏன்னா அது மனுஷன் பார்க்க முடியாது. மனுஷனுக்கு முகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இருதயத்தை பார்க்கிறவர் யார் அப்படின்னா தேவன். அவருக்கு தான் தெரியும் உங்கள் உள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. வெளித்தோற்றத்துக்கு பார்க்கும்போது எல்லாருமே பரிசுத்தவான் தான். அதில் எந்த குறையுமே கிடையாது. சுயநீதியின்படி எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். ஒவ்வொரு விதத்துக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் நம்ம சொல்லுவோம். இதனால் நாங்கள் இதை செஞ்சோம், இப்படி செஞ்சோம், சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருந்தது, நான் இதை செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதிலை நம்ம கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம சுயநீதியின்படி. என்னை பார்க்கும்போது நான் பரிசுத்தவான் தான். ஆனால் என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவரை, என் இருதயத்தை பாருங்கள் அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். என்னுடைய சிந்தைகள், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை சத்துரு அதிகமாய் பிடிக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தைகளை ஆட்கொள்ளுவது. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சிந்தைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய சிந்தையில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களோ, தேவனுக்கு விரோதமான கிரியைகளோ நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சிந்தையை குறித்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தேவன் ஒவ்வொருவர்கிட்டையுமே அதிகமாக எதிர்பார்ப்பார். ஆண்டவரே, என் சிந்தையை பாருங்க, என் இருதயத்தை பாருங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாத ஒன்று. இதை தேவ சமூகத்துக்கு முன்பாக வைத்தால் மட்டும்தான் தேவனுக்கு தான் தெரியும் நான் எப்படிப்பட்ட குணமுடையவர், என் இருதயம் எப்படி இருக்குது, என் சிந்தைகள் எப்படி இருக்குங்கிறத மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில காரியத்தை வேணால் சைக்காலஜிஸ்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். பட் உண்மையாக உள்ளே என்ன நடக்குதுங்கிறத கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தைகளை பாருங்க. வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்குமானால் அந்த வழிகளை விட்டு என்னை நீக்கி ஒரு நித்திய ஜீவ பாதையிலே என் தேவன் என்னை நடத்தி செல்லுவீராகன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயத்தை தேவன் நம்ம இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிற, ஆண்டவரை, என்னை முழுசுமா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் இருதயத்தை பாருங்க, என் சிந்தையை பாருங்க. நான் வெளித்தோற்றத்துக்கு பார்க்கறதுக்கு நான் பரிசுத்தவானாக தான் இருக்கிறேன். ஆனால் என் இருதயத்துக்குள்ளே தனிமையில் இருக்கும்போது என் சிந்தை எப்படி இருக்குது, என் இருதயம் எப்படி இருக்குது? மக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நான் நல்லவனாக தான் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிஹைண்ட் இன் தி ஸ்க்ரீன் நான் எப்படி இருக்கிறேன், அது வேறு யாருக்குமே தெரிய போவது கிடையாது. என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கும்போது என்னை பாருங்க ஆண்டவரை. பார்த்து உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய பாதையோ, அல்லது நான் போகிற பாதையில் நான் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற முடியாதபடிக்கு அந்த பாதைகள் தடையாக இருக்குது அப்படின்னா அதை என்னை விட்டு நீக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குற ஒரு இருதயத்தை என் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை,
என் இருதயத்தை நீங்கள் பாருங்கள். அதில் வேதனை உண்டாக்குகிற வழி இருக்குது அப்படின்னா அதை என்னை விட்டு நீக்கி ஒரு நித்தியமான ஒரு ஜீவனுள்ள பாதையில் என் கர்த்தர் என்னை நடத்துவீராக ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியும் உடைய சமூகத்தில் எங்களை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்கள் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை பாருங்கள். மனிதர்களுக்கு அதை பார்க்க முடியாது. மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் மாய்மாலம் பண்ணலாம், வேடமிடலாம். ஆனாலும் என் தேவன் என் இருதயத்தை பார்க்கிறவர், என் சிந்தைகளை பார்க்கிறவர். எங்களை ஒரு விஷயம் நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் தேவன் ஆளுகை செய்யுங்க. உங்கள் கரம், உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம் முழுவதுமாக எங்களை தாங்கி நடத்தட்டும். தடைகளை உடைங்கப்பா, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.